ஹே guys, ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு கூட மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். ஆம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோன்றது இந்த ஸ்லைடில் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போடணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால் அப்போ இமீடியட்டாக பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா ப்ளீஸ் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் த ஸ்லைட், இன்னைக்கு வந்து இந்தியன் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸ் வந்து லோவராக தான் வந்து எண்ட் ஆயிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐனோட பாலிசி ரேட் வந்து சேஞ்சஸ் இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்ற ரீசன்னால மோஸ்ட்டாக வந்து மார்க்கெட் ட்ராக் ஆனதுக்கு ரீசன் என்ன, எந்த செக்டார்னு பார்த்தா எஃப்எம்சிஜி அண்ட் பேங்க் தான் வந்து டாப் செக்டார்ஸை மார்க்கெட் ட்ராக் ஆனதுக்குன்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் ஒரு சின்ன நோட்டு, பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஆட்டோ இவங்க எல்லாமே வந்து டே ஃபுல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. எஃப்எம்சிஜி வந்து அவங்களுடைய வீக் Q3 ரிசல்ட்ஸ்னால ரொம்ப இம்பேக்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வால்யூம் க்ரோத்தும் ரொம்ப டவுன் கிரேட் ஆயிடுச்சு நியர் டேர்ம்லன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா வீக் ரூரல் டிமாண்ட்னால அவங்களோட வால்யூம் க்ரோத் வந்து டவுன் கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் அப்போ சென்செக்ஸ் வந்து 723 பாயிண்ட்ஸ் ஆர் 1% டவுன் ஆயிட்டு 71,428 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. நிஃப்டி வந்து 212 பாயிண்ட்ஸ் ஆர் 0.97% வந்து டவுன் ஆயிட்டாங்க. டவுன் ஆயிட்டு 21,717 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. அபவுட் 1,666 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஏறி இருந்தாங்க. 2,176 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. 103 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்டோரியல், இன்னைக்கு வந்து செக்டோரியல் இண்டெக்ஸஸ் எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பிரைவேட் பேங்க் தான் வந்து பிக்கஸ்ட் லூசர்னு சொல்றாங்க செக்டார்ல. அவங்க வந்து 2.59% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிட்டாங்க, இறங்கிட்டாங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து 2% வந்து இறங்கிட்டாங்க. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் நிஃப்டி ஆட்டோவும் வந்து பிக்கஸ்ட் லூசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து பிக்கஸ்ட் கெய்னர்னு சொல்கிறாங்க, 2% ஏறி இருந்தாங்க. நிஃப்டி மீடியா வந்து 2% ஏறி இருந்தாங்க. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இவங்களும் வந்து 1% ஏறி இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடர் மார்க்கெட்ஸ், இவங்க வந்து லோவராக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா பெஞ்ச் மார்க் ஈக்விட்டி இண்டெக்ஸஸ் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் 100 வந்து 0.05% இறங்கியிருந்தாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 வந்து 0.39% இறங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 பேக்ல எஸ்பிஐ தான் வந்து பிக்கஸ்ட் கெய்னர்னு சொல்றாங்க, 3.64% ஏறி இருந்தாங்க. பாரத் பெட்ரோலியம், பவர் கிரிட், கோல் இந்தியா, ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிசிஎஸ் இவங்க எல்லாமே வந்து 1 to 4% ஏறி இருந்தாங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்க் தான் வந்து பிக்கஸ்ட் லூசர்னு சொல்றாங்க, டேல 3.49% இறங்கியிருந்தாங்க, டவுன்ல இருந்தாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க், நெஸ்லே இந்தியா, இச்சம் மோட்டார்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ இவங்களும் வந்து டாப் லூசர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 3% ஈச் வந்து டவுன் ஆயிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப வந்து மூவிங்ல இருந்த ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் தான் இதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிசி லிமிடெட், இவங்க வந்து 4% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம் ஐடிசியில இருந்து, அதுக்கான ரெகுலேட்டரி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்ன ரீசன்னால ஐடிசி வந்து 4% இன்னைக்கு இறங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குமென்ஸ் இந்தியா லிமிடெட், இவங்க வந்து 8% ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர் எண்ட் டிசம்பர் 2023 அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு கம்பெனி ரிப்போர்ட் பண்ண ரீசன்னாலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட், கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து ஜஸ்ட் டயல்
லிமிடெட் இவங்க 8% வந்து இன்னைக்கு ட்ரேட்ல வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து 9,375 ஈக்விட்டி ஷேர்ஸ் வித் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ₹10 ஈச் வந்து அவங்களோட சம் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்க்கு அலோகேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன ரீசனாலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்கேன். அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்ஸ் மூலியமா கம்பெனில எந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அவங்க இதை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க எலாபரேட்டாக. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லிமிடெட் இவங்க வந்து க்ளோசிங் அப்போ 7% வந்து கெயின்ல இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய தேர்ட் குவார்ட்டர் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஒரு நோட் என்னன்னா, ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெண்ட் வந்து டாடா குரூப் ஃபார்மா இவங்க வந்து கம்பெனியினுடைய ஸ்ட்ராங் ரெவென்யூ ப்ரொடக்டிவிட்டி, அக்ரெசிவ் ஸ்டோர் அடிஷன்ஸ், மார்ஜின் டெய்ல்வின்ஸ் ஃப்ரம் மாடரேட்டிங் ஆர்எம் அண்ட் ஆப்ரேட்டிங் லிவரேஜஸ் இந்த ரீசன்னால கம்பெனி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கரேஜஸ் வந்து பாசிட்டிவான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிடிஎஸ்எல் லிமிடெட் இவங்க 2% கெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கவுண்டர் வந்து அவங்களோட டிசெண்டிங் சேனல் டெய்லி ஸ்கேல்ல வந்து கம்பெனி வந்து அவங்க டிசெண்டிங் சேனல் அப்படின்றது அந்த கவுண்டரை வந்து ப்ரோக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரேடிங் வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி வந்து 50-day ஆவரேஜ் வால்யூம் வந்து 6 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்ஐசி இவங்க வந்து 6% கெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய Q3 ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த டேல இருக்க போகுது, நம்பர்ஸ் சொல்ல போறாங்க அப்படின்ற ரீசன்னால எல்ஐசி வந்து 6% ஏறி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நோட் ஒரு சின்ன நோட்டு, எம்கே குளோபல் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்ஐசி வந்து 12.12% ஆன் இயர் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டில் டிசம்பர் குவார்ட்டர் ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. 7,108 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் நோட் என்னன்னா, எல்ஐசியினோட போர்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் 24க்கு இன்டரிம் டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு ஆன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க 3% ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஏறினதுக்கு அவங்களுடைய Q3 FY24 ஏர்னிங்ஸை கம்பெனி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் Q3 ரிசல்ட்ஸ் பற்றி, அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 10.5% வந்து ஏறி இருக்காங்க. ஃபார் த குவார்ட்டர் எண்டட் December 31, 2023ல இப்போ என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 4,028 crore சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெவென்யூ ஃபார் த ரிப்போர்ட்டிங் பீரியட், இந்த ரிப்போர்ட்டிங் பீரியடோட ரெவென்யூ வந்து மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுல இருந்துன்னா 11,530 crore இருந்து 11,819 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டும் ரெவென்யூவும் போன பீரியடை கம்பேர் பண்றப்போ இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னால பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து இன்னைக்கு 3% ஏறி இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து மேன்கைண்ட் ஃபார்மா லிமிடெட் இவங்க நியர்லி 6% ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏறினதுக்கு 6.49 million ஷேர்ஸ் ஆர் 1.62 ஸ்டேக் வந்து இன்னைக்கு 24 பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு. கம்பெனியினுடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூம்பர்க் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன நோட், மணி கண்ட்ரோல் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மேன்கைண்ட் ஃபார்மானோட ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய கம்பைன் ஸ்டேக் ஆஃப் 1.62% வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால, எதுக்காக அவங்க சேல் பண்றாங்கன்னா, மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ப்ரமோட்டர் வச்சிருக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கிற ரீசன்னால அவங்க அவங்களோட கம்பைன் ஸ்டேக்கை வந்து சோல் பண்ண போறாங்க. இது ஒரு ஸ்பெஷல் நோட். நெக்ஸ்ட் வந்து அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஓவர் 2% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய டிசம்பர் குவார்ட்டர்
அவங்களுக்கான ரெவென்யூ வந்து மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட், கம்பெனியோட ரெவென்யூ வந்து 2.7% இன்க்ரீஸ் ஆகி 6,595 crore இருந்து இருக்கு இயர் எகோ பீரியட்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லரிஸ் லிமிடெட், இங்க 4.5% ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் 4.63 ஸ்டேக் இந்த கம்பெனியில வந்து 4.6% ஸ்டேக் வந்து இன்னைக்கு சேஞ்ச் ஹேண்ட்ஸ் ஆயிருக்கு 8 பிளாக் டீல்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எடுத்த டைம்ல பையர்ஸ் யாரு செல்லர்ஸ் யாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.